உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதுக்கோ தெரியல இவ்வளோக்குள்ள காய்கறி வாங்கி வச்சு அமகலம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. எவ்வளோ காசாச்சோ, மழை காலத்தை வர காய்கறி விலை அதிகமாக விற்குது. எதுக்கு இவ்வளோ காய்கறி வாங்கி வச்சுக்கிறா? ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் கூட கிடையாது கிட்ட. எதுக்கு இவ்வளோ காய்கறி வாங்கி வச்சுருவா வேஸ்ட் ஆகிறதுக்கா? ஏக்கா நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இன்னும் உங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாம் வருவாங்க. எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு? அவர் எப்போ போய் சேர்ந்தாரு? சரி உங்கள் அப்பா விடு, உங்கள் அம்மா வருவாங்க, மாமனார் மாமியார், உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் பசங்க 2 பேர். இது எத்தனை பேர்? அவங்க வீட்டிலே 4 பேர். இன்னும் பரிமளா மீனா மஞ்சு எல்லாம் வருவாங்க. அதை நம்ம ஒரு 3 பேர், இவங்க 2 பேர், மொத்தம் எத்தனை பேர்? காய்கறி பத்தாது தான் நினச்சினுக்கிறேன். நீ வரை இவ்வளோ காய்கறின்னு சொல்லுங்க. பத்தாதுலையே உங்களுக்கு பத்தாது. 50 கிலோ வாங்கி போடாதான் உங்களுக்கு பத்தம். விற்கிற விலைவாசிக்கு 1/4 கிலோ வாங்கி குடும்பம் நடத்தலாமா, 1/2 கிலோ வாங்கி குடும்பம் நடத்தலாமான்னு இருக்குது. இவ்வளோ உங்களுக்கு பத்தாதான். நானாக இருந்தால் இந்த காய்கறி 6 மாதத்துக்கு வச்சு குடும்பம் நடத்துவேன். இது 6 மாதத்துக்கு வச்சு குடும்பம் நடத்துவியா? என்னக்கா பார்த்து வச்சிருக்கேன் அப்படி கும்பின காய்கறியில் 2 போட்டு குழம்பு வைப்பண்டி, 2 காய் போட்டு பொரியல் பண்ணுவேன். அவ்வளோதான், பத்திரம் மீறி எடுத்து வச்சிருவேன். முதல்ல 6 மாதம் இந்த காய்கறியில் தாங்குமா? அதை எப்படி பக்குவமாக வச்சு வைக்கணும் எனக்கு தெரியுங்க. ஏடி அந்த கேரட் கொஞ்சம் எடு, கழுவி ஊற்றினா சாப்பிடலாம். எனக்கு கூட ஒன்று கழுவி ஊற்றினாடி. இங்கே பாரு, கேரட்லாம் திண்டத்துக்குலாம் கிடையாது, சாம்பாரில் போகணும்னு சொல்லியிருக்கா. 4 கேரட் மட்டும் அவங்க கட் பண்ணி போட்டு மீறி எடுத்து வைக்கணும். கை வைக்காதீங்க யாரும். இது பக்கத்தில் உட்காந்து உயிர் எடுத்துன்னு கிடக்குது. எங்கே ஏந்திக்கிந்து போதா பாரு, அப்படியே உட்காந்து சொல்ல மாதிரி. ஆமாம், பெரிய பொண்ணுங்க ரொம்ப நேரமாக ஆளே காணோம். வீட்டுக்கு போயிட்டாளா? வீட்டுக்குலாம் போனாக்கா. ராதிகாக்கா அவளும் போனாளுங்க வீட்டுக்குள்ளே. இன்னும் ஆளை காணோம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. தனியாக பாயசம் கேசம் காய்ச்சி குடிச்சு உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல. பாயசமா நம்மளுக்கு தராம அவங்க மட்டும் குடிக்கிறாங்க. ஒன்றும் வாசனை எதுவும் வரல. வாசனை வந்து நானே போயிருப்பேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த அருவமனை தட்டு தண்ணியெலாம் எடுத்து வந்து கொடுத்தா தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சு மீதிலாம் எடுத்து வச்சிடலாம். ராதிகா அருவமனை எடுத்துடலாம். இதை வரேன்க்கா. இவ்வளோ கிட்டே வந்து இந்த காய்கறியை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் நாயம் போகுது. மாடு மீற மாதிரி மீன் தெளிவாங்க போகுது பச்சையாவே. இப்போதான் காயத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா மொத்தத்தையும் மிஞ்சிடுவாளுங்க. இதுனாடி இது தக்காளியா? குடமிளகாலாம் கூட வாங்கி வச்சுக்குது. என்ன பண்ண போகுது இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் பண்ண போதும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இன்னைக்கு நான்வெஜ்லாம் செய்ய மாட்டாங்கடி, வெஜ் தான். நாளைக்கே இருக்கும். நாளைக்கு ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு போகலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எதாவது என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாமல் செஞ்சு சாப்பிட்டு போகுது. வா அப்படியே தான் வா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கே. இங்க பாரு கூத்த. யார் இது? நம்ம ராதிகாக்காவா இது? ஆமா ராதிகாவே தான். நல்லாதான் இருக்குது. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கே. இந்த பெரிய பொண்ணு எங்கன்னா சும்மா இருக்கிறாளா? எதுக்கோ இந்த மாதிரி எனக்கு மேக்கப் போட்டு வச்சுக்கா தெரியல. பெரிய பொண்ணு எல்லாம் உங்க வேலையா? ஆமாக்கா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கிராண்டாக இருக்க தேவையில்லையா? மேக்கப்லாம் பண்ணி அதே பழைய புடவை கட்டிங்கன்னு அப்படியே ஆயமா மாதிரி சுற்றி நடந்தது. அதான் இட்டுன்னு போய் நல்ல புடவை கட்டி ஜடலாம் மாதிரி பூலாம் வச்சு நெத்திச்சுட்டில் வச்சு கூட்டின்னு வந்தேன். நல்லா அழகாக இருக்குல்ல கல்யாண பொண்ணு மாதிரி. ஆமாம், என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி பார்த்தேன் கல்யாண நாள் அன்னைக்கு. அதோட இப்போ தான் மேக்கப் பண்ணி பார்க்குறேன். எப்பயுமே ஒரு கொண்டை ஒன்று கட்டின்னு ஒரு பழைய புடவை ஒன்று கட்டின்னு தான் சுற்றி நிற்பேன். ஏன் நீ வெக்கப்படுற? நிமிந்து பாரு அப்படி. ஏக்கோ எனக்கு வெக்கமாக இருக்குக்கா. அப்படியே சீன் போடுவேன். நீ தான் இங்கே கொஞ்சம் லிப்டிக் போடு, இங்கே கொஞ்சம் மை போடு அப்படின்னு சொன்ன உள்ள. இங்கே வந்து அப்படியே சும்மா நடிக்கிறியா வெக்கப்படுற மாதிரி? ஐயோ இவ வேற போட்டு கொடுக்குறாளே. ஏக்கா நிஜமாலுமே நல்லா இருக்கா? ஆமாடி நல்லா தான் இருக்கு. பசங்களை பார்த்து கிண்டல் பண்ணதில்ல, அதுக்கு ஏன் கிண்டல் பண்ண போதுங்க ஒன்று? நல்லா தான் இருக்கு. ஏன் வச்சு மேக்கப் பண்ண தப்பா? ஏன் வயசானவங்களாம் பேரன் பேத்தி எடுத்தவங்களாம் மேக்கப் பண்ணி ஆடுறாங்க மேடையில், கல்யாண மேடையில். உனக்கு என்ன? உங்களுக்கு சின்ன குழந்தைங்க தானே இருக்குது. 30 வயசு தான் ஆகுது உனக்கு. ஏன் நீ மேக்கப் பண்ணக்கூடாதா? ஏன் நீங்களே மேக்கப் பண்ணக்கூடாதா என்ன? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தானே மேக்கப் பண்ணிக்கணும். நல்லா சந்தோஷமா இரு, ஜாலியா. இங்கே பசியில் வயிறு கவான்னு கத்தினுக்குது. இன்னும் காய்கறி இருக்குல்ல, இன்னும் அடுப்பு 10 வைக்கல போல இருக்குது. ஏன்டா இது மேக்கப் பண்ணி மினிக்கு நிற்குது? எப்படி சோறாக்கி போகிறோம் நம்மளுக்கு? ஆமாண்டி, இதை நம்பி வேறு நம்ம வந்து வீட்டில் சோறாக்காம கூட வந்து உட்காந்துருக்குறோம். இது நடனா மேக்கப் பண்ணி இருக்குது. 2 பேரும் அப்படியே நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஐயோ ஃபோட்டோலாம் வேணாங்க. ஏண்டி பசங்களாம் வந்தால் காட்டணும்டி. இங்கே பாரு உங்கள் சித்தி பேர் எப்படி அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுங்க என்ன திட்டுவாங்க, நீ ஃபோட்டோ எடுத்து வைக்கக்கூடாதானே. ராதிகா எப்படி கொஞ்சம் திரும்ப. ஏக்கா நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன், அவங்க மட்டும் தனியாக எடுங்க. ஏக்கோ கையை கொஞ்சம் கீழே போடு. போதுமாடி? போதும் சிரிச்ச மாதிரி இரு. இந்த குடும்பம் நம்மளால பார்க்க முடியலையம்மா. வயசான காலத்தில் ஆட்டத்தை பாருங்க. இந்த தங்க தூரமா எங்கே போச்சு? அதே கூட்டின்னு வரலாம், ஜோடியாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஏக்கா போதும்க்கா, நிறைய வேலை இருக்குக்கா. இருடி இன்னும் 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். குனிஞ்சி கோலம் போடுற மாதிரி ஒரு சில எடுத்துக்கலாம். இப்படியாக்கா? அப்படியே இரு. போதுமாக்கா? நிமிந்துருவா? போதும் நிமிரு. இந்த காய்கறி கூட இருக்குல்ல, அதுக்கு தலையை வச்சுக்கோ. அப்படியே ஒரு ஸ்டில் எடுக்கலாம். ஏக்கோ அதெல்லாம் வேணாக்கா. ஏடி இது பற்றி ஃபோட்டோ ஷூட் சொல்லுவாங்க. மேக்கப் பண்ணி டிசைன் நின்று எடுக்கிறத ஃபோட்டோ ஷூட்டு. நம்மளுக்கு இதை ஃபோட்டோ ஷூட் எடுத்து தலைவி. நல்லா காய்கறி வைக்கிற மாதிரி இருக்குது. எடுங்க ஃபோட்டோ எடுக்க. கழுவி தெரியுமா கற்பூர வாசனை. இதாண்டி ஃபோட்டோ ஷூட்டு. ஏக்கா அப்படியே கத்து. காய்கறி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்படி கத்து. நீங்கள் வாய் முடுங்கடி. ஏக்கோ சீக்கிரம் எடுக்கா, நிறைய வேலை இருக்குது. அம்மாலாம் வந்து திட்டுவாங்க, இன்னும்மா சமைக்கல சொல்லிட்டு. இடி 2 நிமிஷம் தாண்டி.
சரிக்கா நான் போய் வேற புடவை கட்டின்னு வரேன். இது தலையில வச்சு டென்ஷனாக இருக்குது. எங்கே நான் வேலை செய்யுது நெறி சுட்டி கொண்டெல்லாம் ஒத்து கடைச்சிட்டு வரேன். முதல்ல என் பையன் பார்க்கறதுக்குள்ள இதெல்லாம் நான் ஒத்து கடைச்சிட்டு வரணும். பழைய புடவை கட்டின்னு வரேன். ஆனால் கிண்டல் பண்ணியே கொண்டு விடுவேன் என்ன. ஏன்னா இந்த புடவை நல்லா தானே இருக்குது அவுக்காதிரி. அக்கா இதை கட்டி என்னால் வேலைலாம் செய்ய முடியாது. நீ அவுத்து வச்சுட்டு வரேன். போ முதல்ல அந்த வேலையை செய். பார்க்கும் போது எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஆமாம் வயசுக்கு தகுந்த ஆட்டம் ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம சின்ன வயசுக்கு வந்து பொண்ணுங்க மாதிரி அடங்கி அக்கா தங்கச்சி. தினமும் ஃபோட்டோ எடுக்குதுனமோ தினமும் போஸ்ட் கொடுக்குதுனமோ பார்க்கும் போதே வயிறு எரியுது அப்படியே. இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். பசங்க வந்தால் காட்டணும். சித்தி பட்டி எவ்வளோ அழகாக இருந்தாங்க மேக்கப் பண்ணின்னு. இன்னும் அவளுங்க இருந்தாலும் வச்சுக்கேன் இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாளுங்க மேக்கப்பு. அவளுங்க காலேஜில் எக்ஸாம் வேறு ஆகிப்போச்சு. அவளுங்க தான் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேக்கப் பண்ணுறது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அன்னைக்கு கூப்பிட்டீங்களா? இந்த காயில் அறுத்து தரணுமா? கொடுங்க எல்லாத்தையும் அறுத்து தரேன். வெங்காயம் கூட நானே கட் பண்ணுறேன். 5 நிமிஷத்தில் கட் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். நான் கூப்பிட்டு வேண்டிய போனேன். வெங்காயம் காயில் நாங்களே கட் பண்ணிக்கிறோம். பெரிய பொண்ணு தான் சொன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு. நீ எங்கே ஓடுற? இங்கே வாங்க. இடி வேணா நீ எனக்கு வேலை இருக்குடி விட்ரி. இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்க முடியாது. வாங்க ஏக்கா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து வச்சு நின்று ஃபோட்டோ எடுங்கக்கா. இதுனாடி இது கூத்தே? இங்கே எல்லாம் பெரிய பொண்ணு பண்ணி வச்சிருக்காங்க என்ன இந்த மாதிரி. நல்லா தாண்டி இருக்கு. கல்யாணம் இப்போ பார்த்த மாதிரியே இருக்கிறப்ப 2 குழந்தை பிறந்தாலும் இன்னும் உனக்கு அந்த இளமை குறையில. நீங்கள் வேற கும்பல் இருங்க. எல்லாரும் உட்காந்து பார்த்துருக்காங்க பாருங்க. வாய் வச்சு சும்மா இருக்க போகிறது கிடையாது. 2 பேரும் அப்படியே நில்லுங்க. மாமாக்கு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? நாங்கள் இந்த மாதிரி இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்ததே கிடையாதும்மா. வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. நீ ஃபோட்டோ எடுக்க அப்படியே. கொஞ்சம் பின்னாடி நில்லு. போதுமாக்கா? போதும். ஸ்மைல் ப்ளீஸ். மாமா அப்படியே அக்கா மேலே கையை போடுங்க. எங்க அவ தான் சொல்றானா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? கையிடுங்க. அண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. இப்போ தாண்டி 2 பேருக்கும் அப்படியே கல்யாணம் பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ளை நினைப்படி ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணுங்க. ஏக்கோ இப்போ நீ மாமா மேலே கை போடு. பெரிய பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ அப்படியே வெக்கம் தான். அப்படியே மனசுக்குள்ள ஆசையே இல்லை பாரு. இந்த மாதிரிலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னு. அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் எப்படி நிற்க வச்சாங்க? ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிற்க வச்சாங்க. இப்போ தான் பாரு எப்படி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு ஆசை தான். இவ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. மாமாக்கு ஆசை தானே. கை போடு. மாமா மேலே கை போடு. எங்க எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க. மாமாவை பறந்து அடிக்கும் போதெல்லாம் அப்போ வெக்கமா இல்லையாமா உனக்கு? அப்படி வாங்க போறீங்க பாத்துங்க. இப்போ நீங்க நான் போறேன்ப்பா. எனக்கு வெக்கமா இருக்குது. ஏய் ராதிகா நில்லுடி. ஏக்கோ அவருக்கு தான் வேற வேலை நீ வேற. எப்படி ஓடுறா பார். அண்ணி காய்கறிலாம் கொடுங்க அண்ணி. நான் கட் பண்ணி தரேன். வேணாப்பா நாங்களே கட் பண்ணிக்கிறோம். சரி வடைக்கு வந்து மாவு அரைக்கணும்னா நான் போய் ஆட்டி கொடுத்துட்டு வரேன். நம்மளோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கணும். எப்படிக்கா பார்த்தியா 2 பேரையா? சூப்பராக ஃபோட்டோ போட்டாச்சு. அந்த ஃபோட்டோ வந்து பெரிய ஃப்ரேமாக போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க வந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டோம். சரிடி. இந்த வீடியோ ஃப்ரேம் அளவு தான் இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம் அளவு தான். இல்லை எங்கே இந்த ஃப்ரேம் மாட்டேறாங்க தெரியல. நம்மள மாதிரி ஆளுங்களாம் இந்த சின்ன விஷயம் கூட எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாண்டி. பெரிய பொண்ணு இந்த வெங்காயத்தை வாங்கி வைடி. கொடுக்கா. இந்த எல்லா வெங்காயத்தையும் உச்சி அறக்கணுமா? ஆமாண்டி. வடைக்கு வேற வேணும். நிறைய வெங்காயம் போட சொல்லியிருக்காக்கா. வெங்காயம் வடைக்கு வேணும். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சம் கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய தேவைப்படுது. மொத்தத்தையுமே உச்சி சின்ன கட் பண்ணிக்கோ. இன்னும் வடைக்கு வந்து இன்னும் மெலிசாக கட் பண்ணு. இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? இந்த வெங்காயத்தை கட் பண்ணுறது தான். அது வந்து நம்மளை பழி வாங்கியே தீரும். என்னையா வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழ வச்சு உண்டுலன்னு ஆக்கிடும். ஆமாண்டி. வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு குழம்பும் எந்த ஒரு பொரியலும் செய்ய முடியல. என்ன பண்ணுறது? இந்த வெங்காயத்தை கண்ணில் தண்ணி வந்தாலும் அர்த்தம் தான் ஆகணும். இல்லை அப்படியே நான் இருக்கட்டுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களை வேலை வாங்கிட்டா அழ வச்சுட்டா அப்படி சொல்லக்கூடாது. ஆமாம் அப்படியே மினுக்குவேன். வெங்காயத்தை உன் மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடாதே. கொடு நானாக இருக்கிறேன். ஏன்னா நானே இப்போ இதெல்லாம் மாற்றி தாண்டி வர போகிறேன். மேக்கப் ஒன்றும் கிடையாது. நீ ஒன்றும் மாற்றக்கூடாது. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸோடு இந்த மேக்கப்போட தான் இருக்கணும். புரியுதா? எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்கட்டும். அப்போ தான் நீயும் நல்லா வாழற அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. எந்நேரமோ ஏதோ ஏழை மாதிரியே சுற்றின்னு வருவேன். ஏன்னா சொன்னாலும் சொல்லனாலும் நான் ஏழை தானேடி. இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதுனால என்ன பணக்காரியா? ஏக்கா கேட்டுக்கோ. ஏழையா இது சொந்தமாக உனக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டேன். அது மாதம் காசு கட்டினாலும் அது உன் பேரில் ஆகிப்போச்சுல. அப்போ நீ பணக்காரி தானே. ஒரு பக்கம் அதை நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் மாதம் காசு கட்டணுமே நினச்சா பக்குன்னு. அதெல்லாம் நான் 2 வருஷம் தானே. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே போயிடும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஃபீல் பண்ணாத. ஆமாம் எங்கள் வீடு தான் சொந்த வீடு. எங்கள் மாமனார் கட்டி வச்சிருந்தாரு. நாங்களே ஒரு ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறோம். எங்களால் முடியவே இல்லை. அப்போ வர வருமானம் படிக்க வைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த பொங்கல் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் அதுக்குமே செய்ய போகுது. எங்களால் இன்னும் ஒரு ரூம் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் நீ பாரு இப்போ தான் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன் பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தமாக வீடே வாங்கிட்டேன். உன்னால் எதுவுமே முடியல. நான் ஏன் சும்மா நடிக்காத. ஏனே நான் ஏறி நடிக்கிறேன். நீ பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்குது. ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் செய்கிறாரு. எங்களுக்கு மழை காலம் ஆனால் வேலையே இல்லை அப்படி இப்படின்னு புலம்புவேன். தைரியமாக வந்து வாங்கி வச்சுக்க பற்றிய ஒரு வீடா எங்களால் வாங்க முடியுதா? எங்கள் வீட்டுக்காரில் மாசான சம்பளம் வந்தது. எங்கள் வீட்டுக்காரர்லாம் எங்களால் தைரியமாக எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. வயிற்றுச்சல் எப்படி கொட்டுறாளுங்க பேர். நாங்களாம் போனதுக்கப்புறமா சாயங்காலம் 6 மணிக்கா உன் வீட்டுக்கு உனக்கு
பசங்களுக்கு மாமாக்கு எல்லாருக்கும் சுற்றி போடு. இவங்க கண்ணே போதும் இப்படி பொறிஞ்சு தள்ளுறாளுங்க பாரு. இல்லையா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு என்றும் வேணும். அதனால தாண்டி வாங்கணும் இது நான். இருக்க விலை அதிகமாக தான் ஆயினே போகும். அப்புறம் வாங்கலாம் பார்த்தா இன்னும் விலை ஏறி தான் போகும். அதனால தான் சரி சொல்லிட்டு நான் தைரியமாக இறங்கிட்டேன். கடனை கட்டி முடிக்க வரைக்கும் 2 வருஷத்துக்கு எனக்கு தூக்கமே வராது. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும். 10,000 தானே கட்டணும். 10,000 ஒரு காசுன்னு நீ பேசுகிற பார்த்தியா, இதான் ஓவராக இருக்குது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் அப்படி கணக்கு போட்டால் கூட மாதத்துக்கு 15,000 ரூபாய் வரும். அதில் வந்து 10,000 ரூபாய் நாங்கள் வீட்டுக்கு கட்டிடணும். மீதி இருக்கிற 5,000 ரூபாயில் தான் நாங்கள் சாப்பிட்ணும், மளிகை சாமான்லாம் வாங்கணும், பசங்களுக்கு வந்து தேவை நோட்டு புக்கெலாம் வாங்கி தரணும், இல்லை ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ வேலை இருக்குது, எப்படி நான் பார்க்க முடியும் சொல்லு? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா யோசிச்சா? அதுக்கெல்லாம் கடவுள் வழி காட்டுவான். விடு நீ தான் 100 நாள் வேலைக்கெல்லாம் வர போகிறல்ல, அதில் காசு கிடைக்கும். அதை வச்சு இப்படி குடும்பம் நடத்திக்கோ. பெரிய பொண்ணு கொஞ்சம் தள்ள. நீ என்ன சொல்ல போகிற சொல்லு. நான் எதுவும் சொல்லலை. அந்த வெங்காயத்தை முதல்ல இங்கே தந்து வை. இன்னும் கதை பேசியே காலத்தை ஓட்டிடுவீங்க. பெரிய பொண்ணு வந்து ஊறி வா. இதுக்கு கும்மா அங்கே வந்து உட்காருன்னு சொன்னாலும் உட்காந்துருப்பேன். ஏதோ தத்துவம் சொல்ல போதும் எதிர்பார்த்தேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம் உரிக்க தான் தலையை சொல்லியுது. சரி பெரிய பொண்ணு, வெங்காயத்தெல்லாம் ஊறியே அத்துரு. நான் போய் அரிசி வந்துச்சான்னு பார்த்துட்டு வரேன். சாதம் வந்துச்சான்னு. ஏக்கோ இந்த வெங்காயத்தெல்லாம் உரிக்க முடியலக்கா, கஷ்டமாக இருக்குதுக்கா. நகை வேற இல்லை, நேற்று நகத்தெல்லாம் வெட்டினேன். ஏண்டியா தலையில் போட்டு 5 நிமிஷம் பொறுத்து உரிச்சேன்னு வச்சுக்க, நல்லா ஈஸியாக உரிச்சிடலாண்டி. அப்போ தண்ணியில் போட்டு உரிச்சிருவேன். ஆமாம், தலையில் போட்டுன்னு வச்சுக்க ஈஸியாக உரிக்க வந்துடும். ஒரு மூட்டை வெங்காயம் இருந்தால் கூட 10 நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாம். ஏமா ஒரு மூட்டை வெங்காயம் வேணாம், இந்த ஒரு கூட வெங்காயம் உரிக்கிறதுக்குள்ளே போது மிஞ்சிடும் பொழுது. இன்னைக்கு மூட்டை வெங்காயம் வரையும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னே. நல்லா சொன்னப்போ பேச்சுக்கு. ஆமாம், இந்த கூடையை வச்சு நீ என்ன தான் பண்ணிருக்குற? அந்த காய்கறி கூட வச்சுக்கினா இதுல இருந்து கேரட் தனியா, உருளைக்கிழங்கு தனியா, பச்சை மிளகா தனியா பிச்சு பிச்சு வச்சுருக்கேன்டியே. வேலையை தான் 1.5 மணி நேரமாக செஞ்சுன்னு நீ. இல்லையா இதுக்கு நடுவில் ஃபோட்டோ ஷூட் வேறு பண்ணலடி. என்னது ஃபோட்டோ ஷூட்டா? எங்கே போய் பண்ணிட்டு வந்தா? இப்போ நிற்க வச்சு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலாம், அது யாராவது வீட்டுக்கெல்லாம் அதான் ஃபோட்டோ ஷூட்டு. உங்கள் ஊரில் இதான் ஃபோட்டோ ஷூட்டா? ஆமாண்டி, ஏழைக்கு எத்து எல்லு உண்டா இதான் ஃபோட்டோ ஷூட்டு. இது வந்து என் பசங்க வீட்டில் காமிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோ சந்தோஷப்படுங்க. காட்டு எல்லாம் என் ஏற்பாடு. அதுக்கு லேஸில் ஒன்றும் ஒத்துக்கல மேக்கப் பண்ணுறதுக்கு, புரியுமா? அதை ஒவ்வொரு கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி கூட்டின்னு வந்தேன் நான். ஒரு நாளாவது நமக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுப்பட. அந்த பெரிய பொண்ணு நம்ம கூடயே தான் இருக்கிறா. விஷம் இதெல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியுதுங்க. நீங்களாம் லேஸ் பட்டது கிடையாது, இந்த பெரிய பொண்ணு லேஸ் பட்டது கிடையாது, இந்த கோமதி அக்கா லேஸ் பட்டது கிடையாது. அவங்களுக்குன்னா தனி ஒரு விதம், நம்மளுக்குன்னா வேற விதம். என் பசங்களுக்கு காது குத்தி மொட்டை அடிச்சுமே கோயிலில், அப்போல்லாம் வந்தாங்களே இவங்க 2 பேரும். ஒரு மேக்கப் பண்ணி விட்டாங்க. எனக்கு பிச்சைக்காரி மாதிரி சுற்றி வந்தேன்டி நான், தலை கூட வராம 2 பார்த்து கும்பல் தாண்டி இருந்ததுங்க. இந்த ஓலை வீடு கிரக பிரவேசத்துக்கு அதுக்கு மேக்கப் பண்ணுறது நம்ம, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது நம்ம. நான் ஆட்டம் ஆடுதுங்க பாடி. அப்போ நம்மளை வந்து வேற ஆளாக தானே பார்க்குதுங்க இதுங்க. நம்ம தான் கோமதி அக்கா, பெரிய பொண்ணு, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி நிற்கும். ஆமா ராணி, என் பொண்ணோட பிறந்த நாளைக்கு கூட மேக்கப்பே பண்ண தெரியல எனக்கு. நான் சும்மா தலையை விரிச்சு விட்டுன்னு ஒரு தீப்பு போட்டுன்னு புடவை கட்ட தெரியாமல் சுற்றின்னு வந்தேன். இந்த பெரிய பொண்ணு ஒரு புடவையை வந்து எனக்கு கட்டி உள்ள, இன்னும் ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ணி உள்ள, எதுவும் பண்ணி உள்ள. இங்கே வந்து பூவா கொண்டையா நெத்தி சுட்டியும் நான் ஆட்டம் ஆடுறாளுங்கம்மா. வயிற்று சொல்லுங்களா? நீங்கள் மேக்கப் பண்ண சொன்னால் நான் மேக்கப் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசினா எனக்கு எதுவும் கேட்காதுன்னு நினச்சிருக்கீங்களா? பொதுவாக சொன்னோம். பொதுவாக சொன்னதெல்லாம் நல்லா கேட்குது. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் உங்கள் சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து நான் பண்ணி விட்றேன் மேக்கப்பு வாடி சொல்லிட்டு அப்படி கூட்டிட்டு போனால் உங்கள் சொந்தக்காரங்க மூஞ்சிலாம் சுருங்கி போயிடாது. நம்ம இருக்கும்போது இங்கே வெளியாள் வந்து அதை செஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஓரமாக கொம்புன்னு ஒதுங்கி நின்று இருந்தேன். உங்கள் மேக்கப் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்தேன். நீங்கள் எந்த மாதிரி பேசுவீங்க எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா அப்பயே வந்து அதை செஞ்சு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஆமாம், என் சொந்தக்காரங்க தானே கும்பு நின்று வேடிக்கை பார்க்குங்க, எதுவும் எடுத்து செய்யாதுங்க இந்த வேலையை. அவள் வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷன்லேயும் அப்படி தான் அவங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் எதுக்கு ஆடுங்க பண்ணேன்னு சொல்லிட்டு தான் கும்முன்னு உட்காந்துருந்தேன் நான். ராதிகாக்குன்னா வேறு யாருமே கிடையாது, நம்ம தான். அதனால போய் அவளுக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன். அவளை சொன்னேன் இப்போ? இல்லை ராதிகாக்காக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். தப்பா இதை சொல்லியா? இருக்கட்டும். ஏண்டி உங்கள் மாமியார் வரேன்னு சொன்னாங்களாடி? வருவாங்கக்கா, வரேன் தான் சொன்னாங்க. சரிடி வரட்டடி. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் வந்தாங்களே நேற்று சாயங்காலம் தான் எங்கள் வீட்டுக்கு. வந்து நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருந்தாங்க. அதுவும் வர சொல்லிட்டு மண்டி ஆட்டிச்சு. இல்லைன்னு வச்சுக்க யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகாது, எல்லாத்துக்கும் நான் போயிடுறேன்ல. அதுவும் எங்கேயும் போகாது, என் வீட்டுக்காரர் எங்கேயும் போக மாட்டார். நானே தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வருவேன். எங்கள் மாமியார் விட்டு வெளியிலேயே வராது. இன்றைக்கி நம்ம அதிசயமாக வரேன்னு சொல்லியிருக்குது. எல்லா ஃபங்க்ஷனும் நீ போயிடுற, அப்புறம் அவங்க எதுக்கு வரணும்? அதனால வரமாட்ட சொல்லிடுறாங்க. 4 இடம் போனால் தான்க்கா நல்லது கெட்ட தெரியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எப்படி தெரியும்? சொன்னால் அதுக்கு புரிய மாட்டுது. ஏண்டி நல்லது கெட்டது தெரிய மாட்டேன்? அவங்களுக்கு இவ்வளோ வயசாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்டி. அது இல்லைக்கா, அங்கங்கே போய் பார்த்தா தானே தெரியும் மாமியாரும் மருமகளும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு. எதுவும் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே சீரியல் பார்த்துன்னு உட்காந்துங்கன்னா அதுதான் உண்மை நம்பின்னு இருக்கு. நான் கூட முன்னாடிலாம் சீரியலை பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்காது, இவங்களும் எடுத்து வச்சு எடுக்கிறாங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அப்படின்னு நினச்சிருந்தேன்டி. இந்த லாக்டவுன் வந்து பார்த்தியா, அப்போ தாண்டி இந்த சொந்தக்காரங்களோட சேருவா, கூட இருக்கவங்களோட சேருவா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கினேன். நம்ம சீரியல்லே கம்மியாக தான் எடுக்கிறாங்க, வெளியில் போய் பார்த்தா வச்சுக்க அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. ஆமாக்கா, நம்ம தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் போல இருக்குது. சரி, மொட்டை காய்கறி அறுத்து முடியுங்க, சமையல் வேலை ஆகட்டும். வாய் பேச்சு தான் நடக்கிறத விட கை பேச்சு ஒன்றுத்தையும் காணும். ஆமாம், நாங்கள் தானே ஏக போட்டு சுற்றி நின்றோம்.
வந்துடுங்க மாங்கு 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 நீங்கள் வேலை செஞ்சு கிடக்குறா வந்துட்டா. இது வரைக்கும் 1.5 கிலோ கேரட் காலி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும் சேர்ந்து. இது 1.5 கிலோவா? இல்லடி, ஆளுக்கு 4 நாள் தான் எடுத்தோம். 1 கிலோ கேரட்டே வந்து இப்போ இருந்தாலும் 1/4 கிலோக்கு மேலே இருக்கும். ஆளுக்கு 1 கிலோ காலி பண்ணியிருக்கீங்க. ஏடி உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்டி சாம்பாருக்கு 4 கேரட் தான் போட போறாங்க, மீதி எடுத்து வைக்க போறாங்க. ஏன்டி காலி பண்ணீங்க? ஐயோ சிக்கர் மாட்டிக்கணுமே.